ஆண்டவரே முதலாம் மாதத்தை முதலாம் தேதி எங்களுக்கு குடும்பமாக கொண்டு வந்து சேர்த்து அந்த பாவத்துக்கு நன்றி ராஜா. நாளில் கூட கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் மாதம் முழுவதும் உழைத்து கர்த்தாவே தங்களால் முடிந்த இயன்ற காணிக்கையை கர்த்தருக்காக கொடுத்த காலத்திற்காக நன்றியோடு கொடுக்கிறோம் ராஜா. கொடுத்த காலங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே, மேலும் வருமானங்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே கர்த்தருக்காக இன்னும் அநேக கொடுத்த கர்த்தருக்கான கடவுளை ஆசீர்வதியும் ராஜா. நாடுகளே நன்றியோடு துதிக்கிறோம். துதிக்கிற மகிமையாவும் முக்கிய யாத்திராகமம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று வாசிக்கலாம். தேவன் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீ உண்டாக்க வேண்டும். தேவன் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிறார். நீ அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குகிறார் சொல்லுகிறார். தேவன் நடுவிலே இருப்பாரா? தேவன் பட்சத்திலே இருப்பாரா? தேவன் உன்னோடு கூட இருப்பாரா? ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயம் நிச்சயமா மாதத்தை யார் நடுவிலே வாசம் பண்ணணும்? நீ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. ஆதாம தேவனுக்கு உண்டாக்கி அவன் தேவனுடைய வார்த்தையாகிய தேவ சித்தத்தை மீறி அவன் பாவம் செய்து தேவ சத்தத்தை கேட்டு அதற்காக காத்திருக்க வேண்டியவன் தேவ சத்தத்தை கேட்டு ஓடி முடியக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன நோக்கத்திற்காக தேவனை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திற்கு கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேலையில அவங்களுக்கு உறவாடி வந்தார். அந்த உறவு கட்டை என்ன மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த நேரடி உறவு 2451 வருடங்கள் உறவே இல்லாமல் இப்போ தேவன் வனாந்தரத்துல நடந்து வருவதற்கு ஜனங்கள் அவங்க வழி நடத்தினார். அவன் மேல வைத்த அன்பை அதிகப்படுத்தி காண்பித்து தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க நினைத்தார். பரலோகத்தின் தேவன்
மனுஷனோடு கூட வாசம் பண்ண விரும்பினார். ஏன்னா தேவன் அன்புள்ளவராக இருந்தார். மனுஷனுடைய அன்பிற்காக அவர் ஏகக்கூடியவராக இருந்ததுனால தனக்காக ஒரு கூட்டத்தை, ஒரு சந்ததியை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப அந்த ஜனங்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதங்களுக்கு நடத்துவதற்கு, வழி நடத்துவதற்கு தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண விரும்பினார். அதற்காக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக சொன்னார். அந்த ஆரம்பத்துல தேவன் சொன்ன அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் ஆசீர்வாத கூடாரம் என்று அழைக்கப்படுகிறது. கவனிங்க, தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கு. நாம தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி 1 Corinthians 3:16 1 Corinthians 6:19 உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்று உங்களின் தங்கியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று. நம்ம தேவனுடைய ஆலயம். ஒரு ஆலயம் கட்டுவதற்கு, ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஏராளமான பொருட்கள் தேவை. ஒரு சரீரம் என்று காணப்படுவதற்கு ஏராளமான அவயங்கள் இந்த சரீரத்தில் அமைகிறது. 1 Corinthians 12:14 நீங்க வாசிச்சீங்க. சரீரமும் ஒரே அவயங்களாயிராமல் அநேக அவயங்களாக. அதே அதிகாரத்தில் 27வது வசனத்தில் வாசிக்கிறேன். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஏராளமான பொருட்கள் தேவை. ஒரு சரீரம் என்று காணப்படுவதற்கு பல அவயங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப இந்த ஆலயம் யார் கட்டுது? யாத்திராகமம் 35:10 வாசிச்சீங்கன்னா, உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக. அடுத்ததான் சொல்றாரு, அவங்க எப்படி செய்யணும்னா அந்த யாத்திராகமம் 25:9 நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படி எல்லா சட்டமுட்டுகளின் மாதிரியின்படி எப்படி செய்யணும், எப்படி கட்டணும். என் இஷ்டத்துக்கு எப்படி கட்ட முடியாது. நான் நினைச்ச முடியாதுதான் ஆராதிக்க முடியாது. நான் நினைச்சபடியெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி போல மனுஷ சித்தத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்துல நாம் இருக்கிறோம். நான் உன் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் அந்த வாசம் பண்ணுவதற்கு ஏதோ ஒரு ஸ்தலத்தை கேட்கல, பரிசுத்த ஸ்தலத்தை நீ என்ன பண்ணணும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை யார் கட்டுவாங்கன்னா ஞானமுள்ளவர்கள் கட்டுவார்கள். எல்லா ஜனங்களுக்கும் பங்கு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 11:30 வாசிச்சீங்கன்னா
நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது. இந்த ஞானம் உள்ளவன் காலங்களை அவன் அறிந்து கொள்வான். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்களை அவன் அறிந்து கொள்வான். ஏன்னா அவன் கர்த்தரோடு கூட அதிகமாக காணப்படுகிறதுனால அவன் தேவ நீதி நிறைந்தவனாக, தேவனுடைய பக்தி உள்ளவனாக, அவன் தேவ சித்தத்தை அறிந்து வாழக்கூடியவனாக காணப்படுகிறபடினாலே தேவன் அவனோடு கூட இடைவிடுவார். அப்ப இந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையின் ஓட்டம் ஓடி முடிவதற்குள்ள நான் கட்ட வேண்டிய பணிகள் இருக்கு. அன்னைக்கு எகன்யா சொன்னா எடுத்து கட்டுவோம் பாருங்க, எழுந்து கட்டுவோம் பாருங்க. ஒரு அடிமைப்பட்டு கிடந்திருந்த தேசத்தில் இருந்து ஆலயத்தை கட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பினார். தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பலவிதமான வெறுமைகள் இருக்கலாம். ஆனால் கட்டக்கூடிய ஒரு அழைப்பு உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஏராளமான பொருட்கள் தேவை. நான் இந்த ஆசிரியருக்கு கூடாரத்தை குறித்து அறிந்து கொண்ட கருத்தை எனக்கு திரும்ப தந்த போது நான் பிரமித்தேன். இதுல பிரயோஜனம் இல்லாத எந்த ஒரு பொருளும் கூடாரத்துல இல்லை. அப்படின்னா நம்முடைய சரீரத்திலையும் பிரயோஜனப்படாத எந்த அவயமும் இல்லை. பிரயோஜனப்படாத ஒரு அவயம் இருக்குமான அது இருக்கிறதே கிடையாது. அதனால அதை ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம் இல்லையா? அப்ப நாம எடுக்க வேண்டிய பல காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ இன்னைக்கு பல வழிமுறைகளை பற்றி பேசுறாரு. அந்த ஆசிரியப்பு கூடாரத்துல வனாந்தத்துல கட்டினாங்க. கட்டுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நாங்க சொல்ல முடியும். நான் கூட இந்த வாக்குல முடிந்த வரையிலும் இந்த காரியத்தை பற்றி நான் பேசப்படுறேன். நல்லா கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா. இரண்டாவது, இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டுகிறதுக்கு ஆராதனை செய்யணும் சொல்லித்தான் பார்வனுக்கிட்ட சொல்லி அந்த தேவன் பற்பல அற்புத அடையாளங்களை செய்து அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த பிறகுதான் ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு சரியா? அங்க ஒரு பொருள் வச்சு நீங்க பேசணும். இங்க வாசிச்சீங்கன்னா யாத்திராக புஸ்தகம் 36:20 வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தின் மரத்தால் செய்தான். சீத்தின் மரத்தால் செய்தான். என்ன பலகைகள்? குழந்தைகளை ஒரு கவனக்காரங்களை வச்சு தேவனுடைய வார்த்தையை விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்கும். பிள்ளைகளை பார்த்துக்கோ. நீங்க ஒண்ணு நிச்சயம் தேவன் இங்க இருப்பாதான 1000-14,000 தேவ தூதர்கள் நம்ம சுற்றி நம்ம இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவன் தன்னுடைய பணிவிடை ஆவியரை வைத்திருக்கிறார். நிச்சயமா ஒரு மரத்தினாலே பலகைகளை செய்தார். எதற்காக அந்த பலகைகள்னா வாசஸ்தலம் நிமிர்ந்து நிற்கிறது. சபை நிமிர்ந்து நிற்கிறதற்கு கிறிஸ்துவ வாழ்க்கை தலை நிமிர்ந்து காணப்படுவதற்கு இந்த பலகைகள், இந்த பலகைகள் சீத்தின் மரத்தினாலே செய்யப்பட்டிருக்க வேண்டும்.
இந்த சீத்தி மரம் என்பது 2 இடங்களில தான் அதிகமாக வளரக்கூடிய இடம் இருக்கு. ஒண்ணு எகிப்தில அது வளருது, 2வது சீனாய் மலை அடிவாரத்துல இந்த மரங்கள் ஏறாது. அப்போ இவங்க ஆசிரியருக்கு போராட்டத்தை கட்டுவதற்கு இந்த மரத்தை எகிப்துல இருந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா எகிப்துல இருந்து இவங்க என்ன பண்ணிட்டு கொண்டு வந்துட்டார். அப்போ இவங்க சீனாய் வனாந்தரம் இந்த மலையில தான் இந்த மரத்தை என்ன பண்ணணும். எத்தனை பறவைகள் என்ற அளவுகளையும் தேவன் தான் கொடுக்கிறார். 48 பறவைகளை சொல்ற 48 பலகைகள். ஒரு பலகை 15 அடி உயரம், 10 பழம் அகலம் பலகைகள் இவ்வளவு பெருசா இருக்குன்னா மரம் எவ்வளவு பெருசா வளர்ந்துடும். இப்போ இந்த மரத்தை பற்றி இன்னைக்கு பேச போறேன். இந்த பலகைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை வரக்கூடிய நாட்கள்ல நாம் இன்னைக்கு தேவன் உங்களையும் என்னையும் தன்னுடைய ஆலயமாக தெரிந்திருக்கிறார். அவர் தங்கக்கூடிய வீடாக உன்னையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் உங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கென்றே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர். அந்த பரிசுத்தம் என்ற செப்பரேட்டர் இந்த உலகம் பல நிலைகளில் ஒரு மனிதனை அசுத்தம் உள்ளவனாக மாற்றுகிறது. ஏன்னா எனக்கு கண்களின் நீச்சல், மாம்சத்தின் நீச்சல், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் இது உலகத்தினுடைய அடித்தளமாக இருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட இதன் மேல கட்டப்படுகிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகி இருக்கிற நீயும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று வேறுபிரிக்கப்பட்டவர்களாக காண்பிக்கப்பட வேண்டும். அப்படி வேறுபிரிக்கப்பட்டவர்களிடத்துல கர்த்தர் வாசம் பண்ண விரும்பினார். அப்போ இந்த சீத்தி மரம் எவ்வளவு மரம் இருக்கு இல்லையா? தேக்கு மரம் இருக்கு, தேக்கு மரம் இருக்கு, எத்தனையோ வாசனை மரங்கள் இருக்கு, ஆலமரம் இருக்கு. எவ்வளவோ விளக்குல சிறந்த மரங்கள் இருந்த போது கூட, ஆனால் தேவன் தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தாக்குவதற்கு சீத்தி மரத்தை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறபடி யோவான் 15:16 வாசிப்பாயாக, நீங்கள் என்னை தெரிந்து கொண்டதில்லை, யாரும் தெரியும். இந்த சத்தியம் நமக்கு அறியும். ஒரு 3 நாட்களுக்கு முன்னதாக ஒரு வாலிபர் பெண் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பிள்ளைக்கு அசுத்தாருடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் பயந்தாங்க. அடிக்கடி நெஞ்சு வலி என்ற நிலையில ஒரு காலேஜ் பிடிக்கிறது வந்தாங்க. அந்த பிள்ளைகளோடு கூட நான் பேசினேன். சபைக்கு போறேன்னா நான் போறேன்னு சொன்னேன். ஞானத்தான் நினைக்கிறேன். ஆனா சபைக்கு போறேன், பைபிள் வாசிக்கிறேன் எல்லாம் சொன்னேன். அவகிட்ட ஒண்ணு சொன்னேன், தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை தேவன் பட்சத்தில் இருந்தார், உனக்கு எதிராக இருக்கக்கூடிய யார் என்ற ஒரு கேள்வி வருகிற சில வார்த்தைகளை வைத்து அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போகும்போது கேட்டேன், எனக்கு நெஞ்சு படப்படுத்து நெஞ்சு சொல்லி இருக்கேன்.
இப்ப எழுந்து அப்படி சத்தியம் விடுதலையாகும். தேவன் எங்கேயோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த பிள்ளை தேவனை சரியா அறியாத அறிந்திருக்கிற நீயும் நானும் உன்னை தெரிஞ்சுக்கணும். நானும் அவர் தெரிந்து கொள்ள அவர் தான் உன்னை நான் அடிக்கடி யோசிப்பேன், என்னை தெரிந்து கொள்வதற்கு என்னிடத்துல என்ன விசேஷித்த காரியங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. மனுஷங்கள் எதிர்பார்த்த காரியமே கிடையாது. அவங்க விரும்புவதற்கு ஏற்ற காரியங்கள் கிடையாது. என்னை நேசித்தவங்களை விட பகைத்தவங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகம். ஆனா எல்லாரும் பக்கத்து அந்த காலகட்டத்தில கூட நான் உன் மேல என் அன்பை வச்சிருக்கிறது ஒரே ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய அந்த அன்பு உன்னையை என்னையும் தெரிந்து கொடுத்த அந்த அழைப்பு ஒரு மேன்மை உள்ளவனாக உன்னையும் என்னையும் இந்த நாள் வரும் கைது. பிரச்சனைகள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, வியாதிகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, பற்பல துரோகங்கள் இருக்கு, பற்பல விதமான ஜனங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என் வாழ்க்கையில என்ன இருந்தாலும் எது நடந்த போதிலும் கூட போன மாதம் சொன்னது 8:28 அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட என் வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நடக்கிறதெல்லாம் நன்மையா நன்மை கிடையாதுதான். எனக்கு ஏன் எல்லாம் நடக்குது கேள்விகள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய பல காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்கிறது. என்னுடைய பலவீனத்துல ஆட்பத்துல இருந்தப்ப கூட ஊழியம் செய்கிறேன். ஒரு நாள் உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தேன். உலக சிநேகிதங்கள் அதிகமா இருந்தது. உலகத்தின் உல்லாசங்கள் என் வாழ்க்கையில பெருகிருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க கர்த்தருக்காக கர்த்தருடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய ஊழியத்தை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற என் வாழ்க்கையில எது எனக்கு இத்தனை பாடுகள் ஒரு போராட்டம் வாழ்க்கையெல்லாம் சாவேன். எதற்காக தேவன் வந்தாரு? ஆனால் தேவன் வாக்கு ஒன்று இருக்கு, எல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்க போகிறது என்பது மட்டும்தான் தேவன் சொல்லக்கூடிய காரியம். தீமையை நன்மையாக தேவன் புரியப்படுவதற்கு வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நான் அவர் எனக்கு தெரிந்து கொண்டது நான் அல்ல, அவர் தான் இவரை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரான் புத்தகத்துல தேவனுடைய ஆசைக்கு கூடாரத்திற்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட மரமாக இந்த சீத்தி மரம் காணப்படுகிறது. நல்ல மரங்கள், வாசன மரங்கள் இருந்த போதிலும் கூட அவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இந்த சீட்டி மரத்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16:7 நீ வாசித்தீங்க. 1 சாமுவேல் புத்தகம் 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இருதயத்தை பார்க்கிறார். ஊழியத்திற்கு என்னை தேவன் அழைத்த போது நான் பரமத்தில் இருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு காரியம், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு நேரம் முடித்து போட மாட்டேன். ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு காரியத்துல அந்த ஊழியத்தை நான் செய்ய இருக்கிறேன். என்னை இப்படியே விட்டுங்க.
ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது என்பதை எனக்கும் தெரியும். நீ வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு படித்தவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கருத்துசாலிகள் இருக்கிறாங்க, வாக்கு சாதுரியம் நிறைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, செல்வாக்கில் சிறந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க, ஞானிகள் என்று சொல்லக்கூடிய ஏராளமான ஜனங்கள் இருப்பது கூட வேதையாகிய கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். தெரிந்தெடுத்தது யாருன்னா ஒரு மனுஷன் அல்ல, தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மனசுல ஆழத்துல அதிகமாக பெரியக்கூடிய இந்த வார்த்தை பெரிய சாதிக்கிற வாழ்க்கையில சாதிக்கும். சீத்தி மரத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, இந்த சீத்தி மரம் ஒரு அழகு நிறைஞ்சதாலும் இருக்காது. இதுக்கு கண் கவரக்கூடிய ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி இந்த மரத்துக்கு கிடையாது. இது கருப்பு நிறமாக காணப்படக்கூடிய ஒரு மரம். இது அழகற்றது மரம், அழகற்றது. 53:2 வசனத்தை நீங்க பாத்தீங்க. மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் சௌந்தரியமும் அவரை பார்க்கும்போது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. வெண்மையின் சிவப்புமாக இருந்தார். மிக அழகாக இருந்தவர் எப்படி மாற்றப்பட்டார்? பார்க்கக்கூடிய ரூபம் அற்றவராக, அழகற்றவராக மாற்றப்பட்டார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டுல மனவாட்டியுடைய வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, உன்னத பாட்டு 1:6 நீங்க பார்க்கலாம். நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்கள். கருப்பா மாற்றப்பட்டதற்கு காரணம் இருக்கு. வெயிலே மாற்றப்பட்டது. என்னை காவல்காரியா வச்சுட்டாங்க. என்னுடைய சகோதர சகோதரிகள்னா வெயில் அதிகமாக இருந்ததுனால, கடுமையான உழைப்பு இருந்ததுனால என்னுடைய கலர் கருப்பா மாறி போச்சு சொல்றாங்க. வெளித்தோற்றத்துல அழகற்ற இந்த மரத்தை பலகைகளாக அறுக்கும் போது அழகான பனிமுத்துகளாக இந்த மர பலகையிலிருந்து பல பனிமுத்துகளை நாம் செய்யலாம். ஆண்டவர் அழகற்றவரை போல காணப்பட்டாலும் பல நிலையான ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக, பல ஆசீர்வாதங்கள் உள்ளவராக இவர் காணப்பட்டதை வேதத்துல நாம் அதிகமாக பார்க்கலாம். அதே போல சொல்லப்பட்ட சங்கீத 45:13 என்னை வாசிக்கும். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவர். இங்க பாருங்க, இந்த மரம் பார்வைக்கு அழகற்றதாக காணப்பட்டாலும் தேவன் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறவர் அல்ல, அவர் உள்ளான காரியத்தை பார்க்கக்கூடியவர் என்பதை இந்த அழகற்ற சீத்தி மரம் காண்பிக்கிறது. தேவன் என்னை அழைத்த போது நான் கேட்ட கேள்வி, இன்னைக்கும் நான் தேவனிடத்தில் பேசும்போது அதிகமா நான் சில நேரங்களில்
எந்த வெளிப்பார்வைக்கு மற்றவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு செஞ்சிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த காரியமும் இல்லை. வெளிப்பார்வையில இது யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் யூஜன் இல்லாதது, ஒன்றுக்கும் லாய்க்கு கிடையாது. இப்படி இந்த உலகம் பல மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்ட மரணம் நீ. ஆனா தேவன் வெளித்தோற்றத்தை கண்டு தெரிந்து கொள்ளாம அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி, அவர் முன்குறித்த திட்டத்தின்படி, அவருடைய தெரிந்து கொள்வதன்படி உன்னை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மரம் உனக்கும் எனக்கும் ஒரு அடையாளம். இந்த மரம் முள்ளுகள் நிறைந்த ஒரு மரம். இந்த மரங்கள் கிட்ட யாரும் போக மாட்டாங்க. இந்த முள்ளுகள் பட்டாவே பாய்சன் ஆயிடும். இந்த முள்ளுகள் சாபத்தின் அடையாளங்களாக காணப்படுகிறது. ஆதியாகமம் 3:17 சொல்றாங்க. அது உனக்கு முன்னும் துருக்கும் முறைக்கும் முள்ளும் துருக்கும் வேதனை உண்டாக்கக்கூடிய வழியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாபம் ஆசீர்வாதத்தை அல்ல, மகிழ்ச்சியை அல்ல, மன சமாதானத்தை அல்ல, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. நாம் தேவனால தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையும் சாபம் நிறைந்தவர்களாக, தேவனுடைய கோபத்தில் கீழாக இருந்தவர்களாக, வேதனை நிறைந்தவர்களாக, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீயும் நானும் இந்த முள்ளுகள் நிறைந்த மரத்தை போல காணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் தாவீது கேட்கிறார், சங்கீதம் 139:24 நீங்க வாசிக்கிறீங்க. வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் சிலுவையில் ஏற்று முழுமையிடம் ஏற்று அந்த சாபத்தை தீர்த்ததுனால அத்தனை முட்களையும் நம்ம சாபங்களையும் வாழ்க்கையிலிருந்து முட்கள் எல்லாம் பலகைகளாக மாற்றப்படுவதற்கு முன்னதாக முட்கள் எல்லாம் வாழால அறுத்து முட்களை அப்புறப்படுத்துவாங்க. இது மனு திரும்புவதற்கு முன்னாக ஒரு ஒப்பனையாக எப்போ நீ அழகான பலகையாக மாற்றப்படுகிறாய் என்று சொன்னார். நீ முட்கள் நிறைந்த மரம், மத்தங்களை காயப்படுத்தக்கூடிய மரம், மற்றவர்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக காணப்பட்ட முன்னர் இன்னைக்கு தேவன் தன்னுடைய பணிமுட்டுகளாக தன்னுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலகைகளாக தெரிந்து கொள்வதற்கு உன்னிடத்துல மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த முட்கள் நீக்கப்பட்ட பிறகுதான் அது பலகைகளாக என்ன பண்ண முடியும்? அதை அரித்து எடுக்க முடியும். மனம் திரும்பின பிறகு அந்த முட்கள் எடுத்த பிறகு அந்த மரத்தை தொடலாம், அந்த மரத்தோட இணையலாம். ஏன்னா முட்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, சாபங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, வேதனையை உண்டாக்கக்கூடிய வழிகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனம் திரும்புதலை தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்து இன்னைக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக இன்னைக்கு பிள்ளைகளாக குடியவர்களாக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு நீங்கள் சீக்கின் மனம் ஒரு அடையாளம். மூன்றாவது காரியம், இது உறுதியான ஒரு மரம், கடின தன்மை உள்ள ஒரு மரமாக மரணித்து இன்னைக்கு பொறுப்பு மிக்க வேலைகளுக்கு பொறுப்பு மிக்க ஆட்கள் தான் வேணும்.
நீங்க யாரு வேண்டாம்? யார் வேணும்? கவனிங்க. எல்லாம் பொறுப்பான ஆட்சி தானே நீங்க, இல்லையா? கவனிங்க. நம்பர்னமா எல்லாரும் போகலாம். பாருங்க, வந்தது ஒரு நாள் வரீங்க, வார்த்தையில கேளுங்க. ராத்திரி பகலமா இருந்து என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள தான் யாருக்கு தெரியல. எதற்காக ஒண்ணு தெரிஞ்செடுத்திருக்கிறார் சத்தியம் விளங்கல. இப்ப தேவன் ஆபத்து நேரத்துல மட்டும் விடுவிக்க வந்துடுவான்னு நினைக்கிறாரு. அவர் எப்பவுமே யாரோடு கூட இருக்க விரும்புகிறாரு? உன்னோடு இருக்க விரும்புகிறாரு. உலகம் உன்னை புறக்கணித்து இருக்கலாம், உன் சொந்தங்கள் உன்னை புறக்கணித்து இருக்கலாம், நீ ஆகாத கல்லென்று நீ தள்ளப்பட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை தான் தெரிந்து கொண்டு மூளைக்கல் ஆகிய தன்மையில உன்னை மாளிகையாக பண்ணையாக கட்டி உருவாக்குகிறார் என்பதை நீ மறக்கவே கூடாது. நீ நான் சொன்ன இந்த மரம் கடினமான தன்மையுடையது, உருது. என்னது? சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா தொட்ட பல குடிச்சு போன மரமா. ஆனா இந்த மரம் எப்பேற்பட்டதுன்னா, இது வனாந்தரத்துல வளர்ந்தது, கடினமான சூழ்நிலைகளில வளர்ந்தது, பல வருஷங்கள் இது வளரக்கூடிய தன்மையில வளர்ந்தது. இந்த மரம் இது உறுதி தன்மை உள்ளதாகவும் கடினமான ஒரு மரம் என்றும் இது அழைக்கப்படுது. இன்னைக்கு ஆச்சரிக்கும் கூடாரம், தேவனுடைய ஆலயம், இதெல்லாம் பொறுப்பு நிறைந்த ஒரு வேலைகள். இன்னைக்கு சபையினுடைய ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தருக்காக நீ செய்யற ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் இணைத்த குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும் அது முக்கியமான ஒரு பொறுப்பை வாழ்க்கையில காண்பிக்கக்கூடியதாக. இந்த வேலைக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் வேணும்னா பொறுப்பான ஆட்கள் தான் வேணும். அதனாலதான் இதை கட்டுகளுக்கு ஞானம் நிறைந்தவர்கள் வந்தாங்க. யாருக்கெல்லாம் தேவன் ஞானத்தை கொடுத்தாரோ, யாருக்கெல்லாம் ஒரு ஆசையை உருவாக்கி கொடுத்தாரோ, யாரெல்லாம் திறமைசாலிகளாக இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் இந்த வேலையில பங்கெடுத்தாங்க. கவனிங்க, இன்னைக்கு சபையில இந்த சரீரத்துல வேலை இல்லாத உறுப்புகள் ஏதாவது இருக்கா? ஒழுங்கா செய்ய மாட்டீங்க. என்ன பண்றது? வேலை செய்யணும். எல்லா அவைகளும் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். இங்க சொல்றது முக்கியமான ஒரு பணி, முக்கியமான ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தர விரும்புகிறாரு. ஆனா இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆட்களை தேவன் எதிர்பார்க்கிறாருன்னா, முக்கியமான பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய முக்கியமான ஆட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படியே நம்ம நீடிய காலம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பணிமுண்டுகளுக்கு இந்த மரம் ஏற்றதாக இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். தானியேல் வாலிப வயசு. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து வந்தப்போ 14 வயது இருக்கின்றான். 14 வயது. 14 வயதுல அவனுக்கு இருந்த உறுதியான தீர்மானம், உறுதியான மரத்தை போல, கடின தன்மையுள்ள இந்த மரத்தை போல இந்த தானியேல் காணப்பட்டதை பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தால் அவர் பானப்பட்ட திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த லாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டார். தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
பிரதானியின் தலைவர்களுக்கு கவனிங்க, என்ன வேண்டி பண்ணாங்க? கவனிங்க, இவங்க ராஜகுலத்தை சேர்ந்தவங்க, ராஜகுலத்தை இவங்க சேர்ந்தவங்க, இவங்களுக்கு ஞானம் உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, தன்னுடைய ராஜாந்தத்திற்கு வேண்டிய ஆட்களை ராஜா தேர்ந்தெடுக்கும் போது, நேபுகாத்நேச்சர் அந்த ராஜா தேர்ந்தெடுக்கும் போது இந்த 3 வாலிபர்கள் தான் அதுல அடக்கம். இந்த 3 வாலிபர்களை வளர்த்து இவர்களுக்கு ஏற்ற பயிற்சிகளை கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு பிரதானி கொடுக்கப்பட்டது. இப்போ இவர்கள் ராஜாவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக அந்த ராஜாவின் சமூகத்தில வேலை பார்க்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு ராஜாவுடைய போஜனமும் ராஜா குடிக்கிற அந்த திராட்சை ரசமும் இவர்களுக்கு கொடுக்கப்படும்படியாக ஒரு அனுமதி ராஜாவினாலே பிரதானிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இவன் தீர்மானம் பண்றான் 14 வயசுல ராஜாவின் போஜனத்தினாலையும் அவங்க குடிக்கிற திராட்சை ரசத்தினாலையும் என்னை நான் தீர்ப்புப்படுத்திக் கொள்ள மாட்டேன். 21 நாள் உபவாசத்துல நான் என்ன பூசிக்கிறேன், திராட்சை ரசம் குடிக்கிறேன். ஆனா இவன் எந்த திராட்சை ரசம் குடிக்கலன்னா ராஜாவுடைய போஜனமும் ராஜா குடிக்கிற திராட்சை ரசமும் தன்னை தீர்ப்பு கொடுக்கும் என்ற நிலையில அதை வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த பாபிலோனியர்களுடைய அந்த நடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் ராஜாக்களுக்கு போய் சேர்வதற்கு முன்னதாக அது அவர்கள் வணங்கக்கூடிய விக்கிரகத்திற்கு முன்னதாக வைத்து படையிடப்பட்டு பிறகுதான் ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். நம்ம என்ன உறுதி கிடையாது. தராங்க எல்லாம் ஒன்றுதான். ஒரு உறுதி யாருக்கு வேணும்? நீ தேவனுடைய ஆலயமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள், ஆசிரியருக்கு பூர்வமான தகுதி குறித்து நிற்பதற்காக முன்வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவன் சித்தத்தின்படி தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி முன்வைக்கப்பட்டு ஒரு வனாந்தரமான இடங்களில நீ வளர்வதற்கு நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர். வனாந்தர காற்று, வனாந்தரத்தின் வெப்பம், பலவிதமான வேதனைகள், பற்பல சோதனைகள், அப்படியாப்பட்ட நிலைகளில வளர்ந்ததுதான் இந்த தீக்கு. நாம கூட பற்பல வேதனைகள், பற்பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள், பவுல போலதான் திருப்தியின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்ற சவாலிடக்கூடிய ஒரு கூட்டத்துல பல பிரச்சனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், வறுமை என்ற நிலையில வாழினாலும், விரோதங்களை சந்தித்தாலும், ஆகாத என்ற கல்லை போல பிறரால் தள்ளப்பட்டாலும், மன வியாக்குலங்கள், மன பாரங்கள் என்ற பல நிலையில வாழ்க்கையில கடந்து போனாலும், உபத்திரம் நிறைந்த உலகத்தில் நான் வாழ்ந்தாலும் என்னை தேவன் என்னை இடம் பண்ணிருக்கிறார், வளர்த்து வந்திருக்கிறார். கடனோடாக வளர்ந்த எல்லாமே நல்ல நிலையில நான் வளர்ந்த. நம்ம சரித்திரத்தை பார்த்தோம்னா புத்தகமா எழுதினாங்க, படமா எடுத்தாங்க, அந்த அளவுக்கு சரத்து இருக்கு. ஆனா தேவன் யாரும் தெரிந்து கொண்டாரு. ஆனா இப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நான் எல்லா சோதனையிலும் அடிபட்டு வளர்ந்திருக்கிற நான் வனாந்தரத்தின் காற்றுகளையும், வனாந்தரத்தின் வெப்பங்களையும், வனாந்தரத்தின் புயல்களையும் சந்தித்த மரம் வளர்ந்து
கடினமான உறுதியுள்ள ஒரு மதத்தை போல நீயும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில பிரச்சனைகள் வந்தா, சில நெருக்கங்கள் வந்தா, சில காரியங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா நான் விலகி போகிறேன்னா எனக்கு அதிகாரம் கிடையாது. எங்க போக முடியாது, எங்க போக முடியாது. எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நின்று நான் தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை உருவாக்கினாரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை இதுவரையும் காத்தாரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை மேன்மைப்படுத்தினாரோ, என்ன நோக்கத்திற்காக என்னை நாளுக்கு நான் ஆசீர்வதித்து வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காகவே இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் சித்தம் செய்வதற்காகத்தான் என்பதை நீய நான் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் நமக்கு புரியும். அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். ரோமர் 8:35-37 வசனங்களை நீங்க பார்த்தீங்க. 9 நிமித்தம் எந்த கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட மாட்டுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவங்க உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ செல்வானமோ நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. எல்லாவற்றையும் வராமல் எல்லாம் நீ ஜெயிக்கிறவர்கள் சொன்னார். ஜெயம் கொள்வதற்காகவே 2 Corinthians 2:14 உன்னையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள் வைத்தார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்திய தேவனுக்கு எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படியாக தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல நான் அடிமைப்பட்டவனாக சாத்தானுக்கு கீழாக இருந்தேன். கொலேசியர் 1:13 வாசித்தேன். இருளின் அதிகாரத்திற்கு நம்மை விடுதலையாக்கி நமது அன்புக்குரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியுள்ளாய் இருக்கிற அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் வைத்தார். ஆனால் இன்னைக்கு நெருக்கங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வியாக்குலங்கள், துன்பங்கள், பசி, நாசம், மோசங்கள் இதெல்லாம் வராதுன்றதில்ல. ஆனா இதையெல்லாம் நீ ஜெயிப்பதற்காக தேவன் உன்னை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் உன்னை வைத்திருக்கிறார். நீ ஜெயிக்க பிறந்தவன் என்பதை நீ முதல்ல நீ அறிந்து வரக்கூடிய பிரச்சனைகளில நீ திடனான தீர்மானம் கொண்டவனாக காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்க, ரூத் 1:16. அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னுடனே பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்ற காரியத்துல உறுதியான தீர்மானம் இருந்ததுனால மீண்டுமாக மோவாபிய தேசத்திற்கு போகாம அவர் தேவனுடைய நகரமாகிய பெத்லேகம். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அந்த வம்சத்தில் வெளிப்பட்டார். அவருக்கு இருந்த அந்த உறுதி, கவனிங்க, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த ரூத்தினுடைய வாழ்க்கை
பெரிய ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு நமக்கு தான் என்ன கிடையாதுன்னா உறுதியான தீர்மானம் கிடையாது. உறுதி உள்ளவர்களாக நம்ம எல்லா பலவீனமானவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தொட்டாசி நீங்க பாயிருக்கிறாங்க ஏதோ பொழுது போவதற்கோ யாரோ ஒருத்தர் பிரியப்படுத்துவதற்கோ நம்ம சபைக்கு வந்த சபை தேவனுடைய வீடு. உன்னை உருவாக்கின தேவனை சந்திப்பதற்காக நீ வர. தேவனுடைய வருகை எதிர்பார்க்கிற. ஏனென்றால் உன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உன்னுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு உனக்கு நான் துணையா இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதுக்கு, வாழ்க்கையில் மனிதர்கள் அல்ல நானே சகாயர் என்பதை காண்பிப்பதற்கு, உன்னை வெள்ளப்படுத்தி திடப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு தேவன் உன்னை தன் வீடாகிய சபையிலே அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ரூபத்துக்கு அப்படியான உறுதி இருந்தபடியினால வாலிப வயசுல மூத்தவர் ஓர்வால் போனா மாதிரி ஓடி போன எங்கன்னா உறுதியா இருந்தா கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், அடுத்த நிலை என்னன்னு தெரியாத நிலையில இருக்கலாம். ஆனா இவருக்குள்ள இருக்க அந்த உறுதி வாழ்க்கையை உயர்த்தி வைப்பதற்கு அது காரணமாயிருக்கும். மனுஷனை பார்க்கலாம். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன சொன்னாங்க? யார் மேல நம்பிக்கை? இப்ப இவருடைய வாழ்க்கையின் தன்மையை நீ பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன எதிர்க்க? இவனுடைய மூச்சு காற்று கூட அந்த மனைவிக்கு எதிர்ப்பிடிக்கல. அப்ப அவன் இருக்கிறது அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த அளவுக்கு வேதனை மத்தியில் அவன் கடந்து போனான். அந்த அளவுக்கு அந்த வேதனை மத்தியில் அவன் கடந்து போனான். அவன் சொன்னான், அவன் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை போச்சா? அந்த நம்பிக்கை இரண்டாவது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவரை நான் பார்த்தேன். அந்நிய கண்ணிகள் கண்களால் அல்ல, என் சொந்த கண்களாலே அவரை நான் பார்ப்பேன் என்ற ஒரு உறுதி யோபுக்கு இருந்ததுனாலதான் தன் வாயினால பதறி எந்த பாவமான வார்த்தைகளும் எந்த குறையும் அவன் தேவனை சொல்லாதவருக்கு காத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமாயிருந்தது. இதனுடைய விளைவு அவன் 2 மடங்காக இன்னைக்கு என்ன வேணும் நம்ம கிட்ட? ஆலயத்துல முக்கியமான பொறுப்புல நீ வர விரும்பினா தேவன் உறுதி உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சொன்ன முதலே இது 10 மடம் உயரம் பலகை. 10 மடம்னா ஏறக்குறைய 15 அடி உயரம். அப்ப மரம் எத்தனை அடி உயரம் வளர்ந்துட்டா 15 அடி மரம் பலகையா நீ அறுக்கணும். அப்ப 10 அடி வளர்ந்துருக்கலாம், 12 அடி வளர்ந்த மரங்கள் இருந்திருக்கலாம், 14 அடி வளர்ந்த மரங்கள்லாம் இருந்திருக்கலாம், எவ்வளவு மரங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாமே பக்தத்தை நிற்க வைக்கிறதுக்கு தாங்குகிறதுக்கு எல்லா மரத்தையும் தூரம் தெரிந்து கொள்ள வளர்ச்சி உள்ள ஒரு மரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள எல்லா நிலையிலும் நீ வளர வேண்டும் என்பதற்காகவே உன்னை தன் சபையாகிய வீட்டுக்குள் உன்னை கொண்டு வந்து உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. வளர்க்க வளர்ச்சி அடையாத மரம் வசனத்துல வளர்ந்து பெருத்து மற்றவர்களுக்கு நீங்க பிரயோஜனமா மாறுவீங்க. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை நான் முடிக்கிறேன் தொடர்ந்து. ஏன்னா இத பல காரியங்கள் அடுத்த வாரத்தில் வளர்த்தை பற்றி நான் பேசுறேன்.
4வது காய் முதல்ல சொன்ன இது அழகற்ற மகன் சொன்ன. 2வது சொன்ன இது புள்ளிகள் நிறைஞ்ச மகன் சொன்ன. 3வது சொன்ன இது உறுதியும் கனமுள்ள ஒரு மரமாக இருந்ததுன்னு சொன்னேன். ஏன்னா இது வளர்ந்து சோதனைகள் காட்டுல இது பல பிரச்சனைகள், பல காட்டுகள், பல சோதனைகளை சந்திச்சு இருக்கும். ஆனா அவைகளுக்கெல்லாம் தப்பி வளர்ந்த மரம் தான் இந்த மரம். 4வது இதுக்கு பணம் மரம் உடுத்து போக. சில மரம் தொட்டு அதை பவுக்கு கொட்ட மாதிரி கொட்டும். பாத்துக்கிறீங்களா? போயிடும். அந்த மரம் எதுக்குமே யூஸாக ஆகாது. அப்ப இதனுடைய 4வது குணம், இந்த மரத்தினுடைய குணம்னா உருசு போகாத குணம் உள்ளது. அப்படின்னா நிறைய கிறிஸ்தவங்க உருத்து போனாங்க. உறுதியான மரமா இல்ல. ஏன் அப்படி ஆனாங்கன்னா உருத்து போனதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். 2வது அவங்களுக்குள்ள காணப்படக்கூடிய உலக இச்சைகள். இந்த உலகம் நமக்கெல்லாம் நிலையானது கிடையாது. பரிசுத்தவான் சொன்னா இது ஒரு பரதேசி கூடாது. இங்கே நம்ம நிலையா நிக்க போகிறவங்க கிடையாது. எங்க போக வேண்டிய ஆளு? இப்ப நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பிரயாணத்துல போய் கொண்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வனாந்தரத்துல 40 வருஷ காலம் ஒரு நீண்ட கால பயணம் போனது போல என்னுடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணத்துல போய் கொண்டு இருக்கிறேன். இது பலவிதமான காரியங்கள் இருக்கு. ஆனா பல சோதனைகள் இருக்கு. பல விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைகள் இருந்தாலும் நான் உறுதி உள்ளவனாக இருக்கணும். நான் உறுத்து போகக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அப்ப உறுத்து போனதுக்கு காரணம் பாருங்க, தேவ வார்த்தை என்னால் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா தேவன் ஒரு வார்த்தை நமக்கு வரும்போது இந்த வார்த்தைக்கு ஈர்ப்பக்கூடிய விசுவாசம் இல்லை. நம்ம பார்க்கணும். அக்கறைக்கு போலாம் வாருங்கள் என்று சொன்னார் இயேசு. சீஷர்கள் படகை எடுத்து படகு ஓட்டுறாங்க. இயேசு அந்த படகுல இருந்தாரு. நடு கடலுல ஒரு பெரிய காற்று உருவாகுது. கடல் கொந்தளிக்குது. படகு அலப்பாயுது. படகு குடிவிடுமோ என்ற சூழ்நிலை வருது. படகு ஓட்டுறவங்க சாதாரண அந்த படகு ஓட்டுறதுல திறமைசாலியான மீனவர்கள். இப்போ அது போல நிலைமை தங்களால முடிந்த முயற்சிகளை பண்ணி இனி தன்னால முடியாது என்ற நிலை வந்த பிறகு இப்ப இயேசுவை எழுப்புறாங்க. நம்ம எப்பதான் வருவாங்க? தான் சுயபலத்தெல்லாம் காண்பித்து தன்னால முடிந்த ஓட்டமா ஓடி அது முடியாது பெயர் ஆன பிறகு அதுக்கப்புறம் வருவாங்க இயேசு. ஏன்னா நம்ம தந்தையை அப்படித்தான். இவங்க பாருங்க, இயேசுவோடு கூட இருந்தவங்க தான், இயேசுவோடு கூட நடந்தவங்க தான், இயேசு கூட சாப்பிட்டவங்க தான், இயேசு கூட படுத்தவங்க தான். அவங்க எங்கெல்லாம் ஊழிக்கு போனாங்களோ அங்கெல்லாம் போனவங்க தான். ஆனா இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை எழுதி சொல்றாங்க, ஐயரே நாங்கள் படித்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா கேட்கிறேன். யார கேட்டாங்க? தூங்குகிறவங்க எழுப்பி என்ன பண்றாங்க? கேட்டது யாரு? மீனவர். ஆனா இப்போ இவர் எழுதினாரு, காட்டை அகற்றினாரு, கடலை அகற்றினாரு, அது அமைதியாயிடுச்சு. அது அமைதியாயிடுச்சு, போய் சேர வேண்டிய இடத்துக்கு. ஆனா அவர் ஒண்ணு கேட்ட, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிருக்கு? நீங்க ஏன் எப்படி பயன்படுத்த? நம்முடைய வாழ்க்கை கூட பல நிலையில் ஆசைப்படுது இல்ல, அலசரிப்படுது இல்ல, என்ன நடந்திருக்கும்? பயம் வருது இல்ல, மொழி போயிருக்கும், இந்த பயம் வருது இல்ல.
திறமைசாலியான மீனர்கள், மீன் கடல்லையே கலக்கண்டவன், தனியா போய் மீன் பிடிக்க போனவங்க பேருதான். இப்படி திறமை நிறைஞ்சவங்களே இந்த பயத்துக்குள்ளாக வந்தாங்க. ஆனா படகுல யாரு இருந்தது? அவர் ஏன் அமைதியா இருக்கிறார் என்ற நிலையில பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட்ட நீ என்ன சொல்றன்னு பார்க்கறதுதான் அவர் அமைதியா இருக்கிறார். சில பிரச்சனைகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது, சில போராட்டங்கள் வரும்போது, சில பலவீனங்கள், வியாதிகள், வாழ்வா சாவா என்ற நிலையில் வரும்போது தேவன் அமைதியா இருக்கிறது போல தெரியும். சத்துரு சொல்லுவான், அவர் கூட இல்லைன்னு சொல்லுவான். நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்ற நிலையில சந்தேகத்தை விதைப்பான். ஆனா தேவன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம், நீ இப்பேற்பட்ட இக்கட்டுகளில நீ எதை பேசுகிறாய் என்பதை பார்ப்பதற்காக தேவன் அமைதியா இருக்கிறார். இந்த அவிசுவாசம் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அற்ப விசுவாசிகள் என்ற பட்டத்தை வாங்கி கொடுக்கணும். இரண்டாவது, உடனடியாக யாக்கோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பாருங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறார். யோவான் 2:14 ஆதி முதலா இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களை நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து எழுதியிருக்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூறார், அவனிடத்தில் பிதாவின் அன்பு கண்கள் ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் பிதாவினால் இருந்தாங்க. உலகத்தினால் இன்னைக்கு பாருங்க, ஒரு 2-3 நாளைக்கு டிவியில சத்திய பார்த்து இவ்வளவு கண்ணன் செய்யணும். கழுத்துல தாம்பு கையில சுத்தின மாதிரி 2 பேர் எங்க சுத்தின்னு வரான். அந்த அம்மா உன்னத எல்லாம் எப்படி இருக்கு. இன்னொரு நடிகை பத்தி பண்ணாரு, இன்னொரு போட்டான். ஒரு ட்ரெஸ் 1.5 கோடி ரூபாய் ட்ரெஸ். இன்னைக்கு 100 கோடிகளை செலவு பண்ணி வீட்டை கட்டக்கூடிய செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம இங்கே நிறைய இருக்கிறோம் நம்புறோம். இங்க நமக்கு நிறையானது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த உலக வாழ்க்கையில நீ பரலோகத்துல வாழக்கூடியவன், உன் குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு என்ற நிச்சயத்துல நித்திய காலம் வாழக்கூடிய அந்த வீட்டுக்குள் வாழ்வதற்கு வேண்டிய நன்மைகளை இந்த பூமியில நீ நான் சம்பாதிப்பதற்கு உனக்கும் எனக்கும் ஜீவனாட்சி கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காகவே வாழ்க்கை ஓட்டத்தை முடிச்சிடாது. இந்த உலகத்துக்காகவே வாழ்க்கை என்ன பண்ணிடாது. ஏன்னா இந்த உலகத்துல வரும்போது ஒண்ணும் கொண்டு வரல. இந்த உலக வாழ்க்கையில போகும்போது ஒண்ணும் கொண்டு போக ஒண்ணு இல்ல. ஒருவேளை கஷ்டப்பட்டோம், ஆனா அதை யார் தின்னுவான்றது நமக்கே தெரியும். அது நல்லவன் தின்னுவானா நாரவாயன் தின்னுவானான்னு தெரியும். பார்த்து 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 செய்யணும். ஒரு வேலை சாப்பிட்டா 100 ரூபாய் போயிடுன்னு சொல்லிட்டு 20 ரூபாயில ஒட்டியும் ஒரு பஞ்சு சாப்பிட்டு என்ன பண்றாங்க? ஆனா இன்னைக்கு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுகிறதுக்கு, ஒரு சபையை தாக்குகிறதுக்கு என்ன நோக்கத்திற்காக உன்னை அழைத்தாரோ, எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, எப்பேற்பட்ட மரமாக நீ இருக்கும்படியாக உன்னை வளர்த்ததற்கும் சோதனையிலையும் பிரச்சனையிலையும் காட்சிகளிலையும் உன்னை ஸ்திரப்படுத்தி
இன்னைக்கு தனக்கு நீ வேண்டும் என்று தெரிந்து கொண்ட தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஆசை கூட உங்களை போன மாட்டேன் நீங்க எவ்வளவு மரமா வளரணும். எல்லா ஊழியம் பண்ண முடியாது. எல்லா வளர்ச்சி வேணும். அந்த ஊழியம் செய்வதற்கு நீ வளர வேண்டும். அதுக்கு உங்க தருணங்கள் கொடுக்கப்பட்டன. நீ ஜோப் பண்ணு, நீ பாட்டு பாடு, நீ ஆராதனை பண்ணு, நீ சங்கீத தியானம் எடுத்துக்க, நீ 4 பேருக்கு உதவி பண்ணு, ஏழைகளுக்கு பொருளை கேளு. உன் சத்தத்தை தேவன் கேட்கணும்னா ஏழைகள் கூப்பிடுற சத்தம் உன் காதலை ஏறணும். தேவன் சொன்ன வார்த்தைகளின் படி நீ நடக்கும் போது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன சொல்லணும்? வளராத ஒரு மரம் ஆசிரியருக்கு மூலாவதுக்குள்ள நுழைய முடியாது, எங்க முடியாது. அப்ப வளர்ச்சி அடைந்த மரங்களாக, உறுதியுள்ள மரங்களாக, காத்துக்கெல்லாம் அப்படியே வளைஞ்சு போகக்கூடிய மரங்களாக, நிமிர்ந்து நிற்கக்கூடிய மரங்களாக, பலகைகளாக நீயும் நானும் இருக்கணும்னா நீயும் நானும் இந்த செய்தி மரம் போல இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீக்கிக்கிறேன். கர்த்தரை சுத்தமான தொடர்ந்து வரக்கூடிய வாரத்துல எல்லா நிலையும் ஒன்னா பேசிக்க நல்லக்கூடிய ராஜாதி ராஜாவை பண்ணி நேரம் கவனித்து பாருங்க. ஆயத்தமா இருங்க. நேரங்களை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரத்துல பங்கெடுக்கும்படியாக வந்து திட்டப்பட போகிற அப்பமும் சின்னப்பட்ட ரத்தமும் நம்முடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களிலே நமக்கு கொடுக்கப்பட போகுது. இதையும் ஆண்டவர் சொல்றது. இந்த பண்டிகையில பங்கு பெறக்கூடிய யாரா இருந்தாலும் முதலில் அவன் தன்னைத்தானே நிதானித்து அவன் அறிய வேண்டும். இந்த பந்தியில பங்கெடுக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் தானா? என்னுடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் அவன் நொறுக்கப்படுவதற்கு காரணம், அந்த சரீரம் வெட்டப்படுவதற்கு காரணமே என்னுடைய பாவங்களும் மீறுதல்களும் அக்கிரமங்களும். அவர் சிந்தின ரத்தங்கள் எனக்கு செலுத்தப்பட்ட கிரயத்தின் அடையாளங்கள் தான். அவர் பாவம் செய்த, அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவத்துல பிறக்கல. ஆனா ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாவமாக்கப்பட்டார். அவர் யாரு இல்ல, பாவி இல்ல, பாவம் அவருக்குள்ள இல்ல, பாவம் அவர் செய்யல. ஆனால் ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் அவர் மறித்தார் என்று பார்த்தார். அவர் பாவமாக்கப்பட்டார். யாருக்காக? என்ன, உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் பாவமாக்கப்பட்டார். இப்படி பாவமாக்கப்பட்டவர்களை நினைத்தருளும்படியாக எப்பெல்லாம் இந்த பந்தியில பங்கெடுக்கப்படுமோ அப்பெல்லாம் அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக சொல்லியிருக்கிறார். அப்போ நினைவு கூற வேண்டிய நான் அடுத்தவங்கள என்னதான் நான் பார்த்தேன், என் பேச்சு சரியா இருக்க, அடுத்தவங்க காயப்படுத்திருக்க, உள்நோக்கு கொண்டதா இருக்க, அசுத்தமான இச்சைகளே நான் பேசக்கூடியதாக இருக்க,
பாவத்தின் மூலம் என் வாய் பாவத்திற்கு காரணமாக இருக்காது. என்னுடைய பார்வைகள் சரியா இருக்காது, என்னுடைய சிந்தனை சரியா இருக்காது, என்னுடைய சரீர உணர்ச்சிகள் சரியா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். ஆனா ஒரு வசனம் எனக்கு 1 யோவான் 1:9 எனக்கு படிக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவனாக இருக்கிறார். 10ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு பாவம் இல்லை இருப்போம். நம்மளை ஏமாற்றக்கூடாது. நம்மளை நிராசித்து ஆராய்வோம். ஒருவேளை கோபம் இருக்கலாம், ஒருவேளை கசப்பு இருக்கலாம், ஒருவேளை மீனான வைராக்கியம் இருக்கலாம், ஒருவேளை உருணவாதங்கள் நமக்கு இருக்கலாம், ஒருவேளை இச்சை நிறைந்த சுபாவங்கள் இருக்கலாம், ஒருவேளை பொறாமைகள் நிறைந்தவர்களாக இருக்கலாம், மாம்ச கிரியைகள் நமக்கு பாதித்து இருக்கலாம். இன்னைக்கு இந்த கலைகள் நீங்க கலை திரை பிழை அற்றவர்களாக நாம் இந்த பள்ளியில பங்கெடுக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழிநடத்த கொஞ்ச நேரம் முழங்கால் படித்து உங்களை நீங்க ஆரம்பிப்பார். Thank you, Lord. Thank you, Jesus. இதை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, திருவிடத்துல பிறந்த நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையே என்று வேதத்தில் எழுதப்பட்டு எங்களுக்காக நீ பாவமாக்கப்பட்டிருந்த போதிலும் இன்னும் எங்களுக்குள் மீறுதல்கள் இருக்கு, இன்னும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தன்மைகள் இருக்கு, என்னைக்கும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் புறக்கணிக்கக்கூடிய அவலங்கள் இருக்கு, கீழ்ப்படியாமல்கள் இருக்கு. ஆண்டவரே, நீ நேசிக்கிறபடி மற்றவர்களை நேசிக்க முடியாத சூழ்நிலைகள், அன்பற்ற தன்மை எங்ககிட்ட இருக்காங்க, குறை சொல்லக்கூடிய பழக்கங்கள் இருக்கு, பொறாமைகள் நிறைந்தவர்களாக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்காகவும் நீ கல்வாரி சிலுவையில உடைய சரீரத்தை பிட்டு கொடுத்து உடைய ரத்தத்தை ஆண்டவரே கிரயமாக ஊசி கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி எங்களை நீ சுத்திகரிக்கும்படியாக எங்களை கடந்து கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து இயேசுவின் நினைவு நாமத்தில் இது உங்களுக்காக பிற்கப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள் என்று சொன்னார். பிற்கப்பட போகிற இந்த அப்பத்திற்காக யாராவது திருத்தமாக வருமானப்படுத்த பெற்றப்பட போகிற அப்பத்திற்காக நன்றி
அவர் அந்தபடி பாத்திரத்தை எடுத்து என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை வாங்கி பருகுங்கள். நமக்காக சிந்தப்பட்ட, உலகத்தின் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இந்த திராட்சை ரத்தம் அவருடைய ரத்தமாக மாற்றி தரும்படியாக யாராவது சொல்ல மாட்டேன். நன்றிகளோடு நாம் ஆண்டவரை அப்படியே ஜபத்தில் இருக்கும். தேவனை பாடும்போது இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை நடக்கும். பாவித்து புகழிடம் இயேசு ரட்சகர், பாவி பலியாக மாந்தாரே. பாவித்து புகழிடம் இயேசு ரட்சகர், பாவி பலியாக மாந்தாரே. பரிசுத்தரே பாவமானரே, பாவமான சிலுவை சுமந்தவரே. பரிசுத்தரே பாவமானரே, பாவமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாந்தாரே. காட்டிக் கொடுத்தார் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டிக் கொடுத்தார் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே, கொல்கதாமலை இயேசுவை. கொல்கதாமலை இயேசுவை. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாண்டாரே. நல்ல மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கல்லன் மத்தியில் ஒரு கல்லன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிசாதமும் படுகாயமும் அடைந்தாரே. படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாந்தாரே. பாவிக்கு புகழிடம் இயேசு ரட்சகர், பாவியில் பலியாக மாந்தாரே. கால்கள் கைகளில் நாடி பாய்ந்திட, கிரீடம் பொற்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் நாடி பாய்ந்திட, கிரீடம் பொற்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தூக்கினார், இதை காண
பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினி பலியாக மாண்டரே பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் மாறினி பலியாக மாண்டரே உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் எழுந்தாரே உலகத்தின் ரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார் உயிர் எழுந்தாரே நம்மை நம்பினார் உன்னை கைவிடா தளராமல் நம்பியோடி வா தளராமல் நம்பியோடி வா ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் ஆரினி பலியாக மாண்டரே ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் ஆரினி பலியாக மாண்டரே நாட்டில் கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை நாட்டில் கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தரே சுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை கொல்கதா மலைக்கு இயேசுவை ஆவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் ஆரினி பலியாக மாண்டரே எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட இதை சுசித்து பாடம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மேம்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தை பரிசுத்த ஆராதனையை பொருட்படுத்தி ஏற்றுக்கொண்டதையினால் ஜனங்களுக்கு வியாதிகள் பலவீனம் மரண பயங்கள் ஜீவன் பெருக சுகவாழ்வு உண்டாக எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் பலமான நடந்ததை வார்த்தை வரி இயேசு கிறிஸ்து என் ஆத்துமாவே இந்த மாதத்தில் திருமணம் எல்லாருக்காக வாய்க்கந்த எல்லாவற்றையும் அவனுடைய
ஆத்மாவை கர்த்தரை முழுவதுமே பரிசுத்தம் நாமத்தை கொடுத்து ஆத்மாவை கர்த்தரை கேட்கிறேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழி நடத்துவதும் நம் அனைவரோடு முகம் பரிசுத்தவான்களோடும் வந்திருக்கிற எங்கள் அனைவர் குடும்பங்களோடும் இன்னைக்கு ஆகாரங்களை பொறுப்படுத்திக் கொண்ட குடும்பத்தாரோடும் என்று நீடித்து நிறைவேற்றிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஐயா வாழ்க்கை கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து மகிழ செய்வாராக, கனப்படுத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக, எல்லா வக்கிரமும் சுகமாக இருப்பீர்களாக என்று தேவ மனுஷனாக என் மேல் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகத்தை ஆசையை வலிக்கிறேன். அப்படியே உங்கள் மேல தங்குவதாக ஒருவர் வாழ்த்தி